பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 17 முதல் 20 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 17வது சங்கீதத்தில் தாவீதின் விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டிரளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தாவீது தன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் தேவனாய் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். நீர் என் இருதயத்தை சோதித்து இராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என்று சொல்லி அங்கே தாவீது தன் இருதயத்தில் உள்ள பரிசுத்தத்தை ஆண்டவர் முன்பதாக தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து தாங்கும்படி நம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்பிலிருந்தும் வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். அப்படியே 7வது வசனத்தில் இந்த கிருபைக்காக தாவீது விண்ணப்பத்தை பண்ணிட்டு, தாவீதுக்கு விசேஷத்த கிருபையை ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்டார். இந்த கிருபையினால் தேவனாய் கர்த்தர் தாவீதின் பெயரை வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தநாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 18வது சங்கீதம், எல்லா சத்துருடைய கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி தாவீதை விடுவித்த பொழுது தாவீது பாடினதான ஒரு சங்கீதம். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவது. இதே சங்கீதம் 2 சாமுவேல் 22 அதிகாரத்திலும் இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய ஆளுகையின் முற்பகுதியில் அது எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி வேதாரிஞர்கள் கருதுகிறார்கள். அவன் தன்னுடைய பயங்கரமான பாவத்தை செய்து தேவனிடத்திலிருந்து வந்த வாழ்நாள் முழுவதும் ஒரு தண்டனையின் கீழ் மிகவும் துன்பப்படுத்தப்பட்டதற்கு முன்பதாக அந்த சங்கீதத்தை அவன் எழுதியிருக்கலாம். கர்த்தர் பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே கண்மலையாய் கோட்டையாய் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து துதிக்கு பாத்திரராய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லி மரணக்கட்டுகள் சூழ்ந்த நிலையிலும், துச்சன பிரவாகம் பயப்படுத்தின சூழ்நிலையிலும், பாதாள கட்டுகள் சூழ்ந்து கொண்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி அபயமிட்டு கூப்பிடுகிற இந்த தாவீதினுடைய சத்தத்தை நாம் இந்த சங்கீதத்திலே நாம் காண முடியும். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படியெல்லாம் தேவ சமூகத்திலே தாவீதின் விண்ணப்பங்கள் ஏறெடுத்தார், அந்த விண்ணப்பத்தின் மூலமாக கர்த்தர் எப்படி தாவீதை காத்து கொண்டார் என்பதையெல்லாம் அங்கே தாவீது வெளிப்படுத்துகிற காரியத்தை குறித்து அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் நீர் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று சொல்லி, அது ஒருவேளை தன் மாமனான சவுல் ராஜாவாக இருந்தாலும், தன் சொந்த மகனாக அப்சலோமாக இருந்தாலும், கோலியாத்தாக இருந்தாலும், எந்த சத்துரு வந்தாலும் தாவீது தேவனை பாதுகாக்கிற தேவனாக இருந்தார். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 19வது சங்கீதத்திலே வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களில் வெளியே அறிவிக்கிறது என்று சொல்லி தாவீது வானங்களில் உச்சரிக்கிற உன்னத தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவனுக்கு வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினது. கர்த்தர் பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் சிருஷ்டிப்பின் வல்லமையை வெளிப்படுத்துகிறவர். அநேக அவிசுவாசிகளின் கண்ணோட்டம் சிருஷ்டிப்பு மனுடைய விதியை நிர்ணயிக்கும் ஆற்றல் மிக்க ஒரு தெய்வீக பொருள் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அண்ட சராசரங்களை கர்த்தர் படைத்த சகலத்தையும் பார்க்கும்போது அதன் மகிமையை காண்பார்கள். கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 7வது வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருடைய வேதத்தின் வசனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய கற்பனைகள், வார்த்தைகள், இவற்றின் தன்மைகள், இவற்றில் உள்ள நன்மை, இவருடைய மதிப்பு, இவற்றையெல்லாம் பற்றி இந்த வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தர் பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவுள்ளதுமாக்குகிறது. அது பசும்பொன்னிலும் அது விரும்பப்படத்தக்கது. தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரம் உள்ளது. அவர்களால் நான் எச்சரிக்கப்படுகிறேன் என்று சொல்லி இந்த கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறதான தாவீதை நாம் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து 20வது அதிகாரத்தில் இங்கே
ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லி அங்கே தாவீது தேவனுடைய நாமத்தின் காரியங்களை குறித்து எழுதுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தங்கள் சத்துருக்களுக்கு எதிரான போராட்டங்களை குறித்து நம்முடைய மக்கள் தேவனிடத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது அந்த யுத்தத்துக்கு முன்பதான ஒரு ஜெபமாய் இந்த அதிகாரத்தை யூதர்கள் பயன்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவில் விசுவாசிகளோடு நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தின் போதும் இந்த சங்கீதம் நமக்கு உதவி செய்யும். யுத்த நாளிலே சத்ருவோடு இருக்கின்றதான அந்த போராட்ட காரியங்களிலே இந்த அதிகாரம் நமக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் ரதங்களை குறித்தும் குதிரைகள் குறித்தும் மேன்மை பாராட்டலாம். ஆனால் நாமோ கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரம் குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். தாவீதோடு இருந்து தேவன் தாவீதுக்கு கிருபை கொடுத்து தாவீதுடைய விண்ணப்பங்களை கேட்டு தாவீதை உயர்த்தி வைத்ததான ஆண்டவராகிய தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. ஆம், தாவீதுடைய விசேஷ கிருபைகள் நமக்கு உண்டாயிருப்பதாக. உன்னை தேவன் மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன்.